சார் சமீபத்தில் தாவேக தல விஜய் குறித்து பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு சார். குறிப்பாக அவர் கூட ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு. அவர் சொல்றபடி தான் விஜய் அவர்கள் எங்கே வேணாலும் போறாரு, அந்த டைம் படி தான் நடக்காரு, அவர் சொல்றது தான் பண்றாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கு சார். அது உண்மையா சார்? கிழிக்கிற கோட்டை தாண்ட மாட்டார். அந்த அளவுக்கு ஜோசியக்காரர் கூடவே வச்சிருக்காரு, வீட்டிலே வச்சிருக்காரு. நம்புவீங்களா? வீட்டில் ஜோசியக்கார் மட்டும் இல்லை, ஒரு 8 பெண்களை வச்சிருக்காரு. புரியல சார். நிஜமாதாம்மா, 8 பெண்களை வச்சிருக்காரு. தப்பா நினைக்காதீங்க. வேலைக்கு தானே சார்? வேலைக்கு கோலம் போடுறதுக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா 8 இடத்துல அவங்க வீட்டில் கோலம் போடணும்னு அந்த ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா 8 பெண்களை வச்சிருக்காரு. ஏன் 8 இடத்துல கோலம் போடுறதுக்கு ஒரு பெண் கோலம் போட, நல்லா கோலம் போட தெரிஞ்ச பெண் பத்தாதா அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே அந்த கோலத்தை ஆரம்பித்து முடிக்கணும். பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளே அது ஒரு பெண் பண்ணாங்கன்னா அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோலம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் என்ன பண்ணியிருக்காரு, 8 பெண் வச்சுருக்காரு. 8 பேரும் வேறு வேறு இடத்துல காலையில் ரெடி ஆக்ஷன் அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா கோலம், அந்த மாவு கோலத்தை எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. வீட்டில் 8 மாடு வச்சுருக்காரு, பசு மாடு. அது தெரியுமா உங்களுக்கு? தாராளமா வளர்க்கட்டுங்க. 8 மாடு வச்சிருக்காங்க. ஆமா, நட்டு நம்பர் ரொம்ப முக்கியம். தாவேகா மெம்பர் மாதிரி இது நம்பர் ரொம்ப முக்கியம். 8 பசுமாடு வளர்க்குறாரு. அந்த 8 பசுமாடு பால் கறந்து பால் குடிக்கிறதுக்கு இல்லை, அதுவும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த பசுமாடு சாணி இருக்கு இல்லையா, அந்த கோலத்து மேலே உருட்டையாக வைக்கணும். வச்சு இந்த பூசணி பூன்னு சொல்லுவாங்க, பூசணி செடி பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு சின்ன ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ இருக்கும். அந்த பூ அதில் சொருகணும். இது அந்த இவர் கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.